வணக்க நண்பர்களே, வாங்கோ. இன்னைக்கு நாங்கள் வடைக்கறி செய்ய போகிறோம். அதாவது சோயாவில் வடைக்கறி செய்ய போகிறோம். இந்த சோயா உங்களுக்கு தெரியும் பாருங்க, அந்த பச்சை கலர்லேயே இருக்குது. அதான் இந்த சோயா. இதை எடுத்து வச்சுக்கிறோம். வெங்காயம் உண்டு, தக்காளி பழம், இது மிளகுத்தூள், இது கடுகு, பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், வெந்தயம், நச்சீரகத்தூள், கொஞ்சம் பட்டை எடுத்து வச்சுக்கணும். அதுதான் சமைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள். என்ன செய்கிறோன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிற தூள் இனி நாங்கள் இதான்றதை பார்ப்போம். ஏற்ற நாங்கள் கழுவி ஏற்கனவே வெங்காயம் தக்காளி பழம் கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். அதை சின்ன சின்னனாக இப்போ நாங்கள் வெட்டுவோம். வெங்காயத்தை நாங்கள் உரைப்பாகவும் செய்யலாம், உரைப்பு போட்டும் செய்யலாம். அதுக்கு செத்த மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் போடலாம். செத்த மிளகாய் இருக்குது, பச்சை மிளகாய் நாங்கள் வாங்கல. செத்த மிளகாய் சில நேரங்களில், அதாவது உரைப்பு சாப்பாடு மகனும் கணவருக்கும் விருப்பம், அவர்கள் சேர்த்து சாப்பிடுவார்கள். சரி பாருங்க, இப்போ வெங்காயத்தை வெட்டி எடுத்தாச்சு. இனி வடையை வெட்டுப்பட போகுது. தக்காளி பழத்தை இதுக்குள்ள சைஸில் வச்சுருவோம், சேர்ந்து எடுப்போம். பாருங்க, வடையை 4 வெட்டுப்படுது. சோயா வடை கறி. வடையை பொரித்து சாப்பிட்றது மிஞ்சினா நாங்கள் வடையில் கறி செய்கிறது. எல்லா வடையிலையும் கூட பெரும்பாலுமே இது சிப்ஸாயும் அதாவது பவுடாயும் போலையும் பொரிச்சும் சாப்பிடலாம். வடை வெட்டிட்டு தக்காளி பழத்தை வெட்டுவோம். தக்காளி பழத்தை சின்ன சின்னனா நாங்கள் வெட்டி எடுக்கிறோம். தக்காளி பழம் எடுத்தாச்சு. அதுக்கான சாமான்கள் எல்லாம் வெட்டி நாங்கள் எடுத்துட்டோம். இனி இப்படியே சமைப்பதை பார்ப்போம். உள்ளி பவுடரையும் எடுத்து வச்சுக்கிறோம். உள்ளியும் போடலாம், உள்ளி பவுடராகவும் போடலாம். கொஞ்சம் எண்ணெயை விடுவோம் சட்டிக்குள்ளே. கருவா ஒரு துண்டு போட்டிருக்கிறோம். அதுக்குள்ளே கொஞ்சம் கடுகு போட்டிருக்கிறோம். அதோடு பெருஞ்சீரகம், வெங்காயத்தை போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். வடிவாக வதக்குவோம். நாங்கள் கொஞ்சம் வெந்தயத்தை போடுவோம். நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்குள்ளே நாங்கள் தக்காளி பழத்தையும் வெட்டினத்தை போடுவோம். அதையும் போட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம் அரைவாசி வதங்கி வர நாங்கள் இப்போ தக்காளி பழத்தை போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு நாங்கள் உப்பு போட போகிறோம். இப்போ உப்பு போடுறோம் பாருங்க. இதற்குள்ளே நாங்கள் வடையை போடுறோம். அதாவது தக்காளி பழம் அரை வதக்கல்ல நாங்கள் வடையை இப்போ போட்டுருக்கோம். சோயா நுவாரன்னு சொன்னால் கருப்பு, ஆனால் இப்போ இதில் நாங்கள் சரக்கு தூளை போடுவோம். அதாவது கறித்தூள் சரக்கு தூள் எல்லாம் நாங்களாவே பிரித்த தூள் ஒரு கரண்டி போடுறோம். வடிவாக மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாமே இந்த வடையோட சேரணும். இந்த தூள்கள் எல்லாம் அதுக்குள்ள சேர்ற போல் போட்டுருக்கு. இந்த வாசனை திரவியங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உள்ளி பவுடர், மிளகுத்தூள், இங்கே நச்சீரகத்தூள் பாருங்க, கொஞ்சம் நச்சீரகத்தூள். நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை விடுவோம். தக்காளி பழம் சோஸ் விடுறோம். வடைக்கறி கொதிச்சு வர பார்ப்போம். இந்த எப்படி கறி வந்துருக்காங்க. இந்த இறைச்சி கறி மாதிரி தான் கிடக்கு. ஆனால் தூள் போடையில் நாங்கள் சரக்கு தூள் அந்த தக்காளி பழம் சோஸுக்கு தான் இந்த கலர் வர்றது. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. ஒரு வெட்டு வெட்டலாம். கொஞ்சம் கிரேம் விடுறோம். மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பண்ணி படுது. அந்த கை வண்ணம் தான் சூப்பராக இருக்கு. சரிங்களா? இப்படியே நீ நாங்கள் அடுத்த நிப்பாட்டி விடுவோம். நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் பாருங்க. நாங்கள் எண்ணெயை விடுறோம். இவ்வளோ நல்லெண்ணெயாம், அது சத்தண்டோடியா இவ்வளோ தேவைப்பட்டு எண்ணெய் கொதிச்சுட்டு இனி நாங்கள் இதுக்குள்ள வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை நல்ல வடிவாக வதக்கி எடுப்போம். முட்டையை நாங்கள் உடைச்சி எடுக்கிறோம். எல்லா முட்டையும் உடைச்சி போட்டு காட்டுறோம். வெங்காயம் வதக்குது. வதங்கி வரத்துக்கு நல்லபடியாக வெங்காயம் வதங்கட்டுக்கு. வெங்காயம் பொரிச்சிட்டும் போடலாம். ஆனால் இப்படி வதக்கிறபடியே எண்ணெயில் குறைவு தானே, ஆனபடியே இப்படி செய்யலாம். முட்டைக்கு கொஞ்சம் நச்சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகு தூள்,
மஞ்சத்தூள் போடுறதுக்கு காரணமே அந்த வெடுக்கு மனம் இருக்காது, அதுக்காக தான் மஞ்சத்தூள் போடுறது. எல்லாரும் போடுறீங்களோ தெரியா, நான் எனக்கு என்ன முட்டை போட்டாலும் மஞ்சத்தூள் போடுவோம். இப்போ மணிக்கூட பாருங்க, லைட் இருந்தது. ஓகே. இப்போ மணிக்கூடு டெலிஃபோன் எல்லாம் இருக்கு. மணிக்கூட்டுல டெலிஃபோன் இருக்கா, விளையாடுற விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் இந்த ஃபோன். மகள் கிஃப்டா கொடுத்தது, பர்த்டேக்கும் மகளின் கிஃப்ட். முட்டையை மிக்ஸ் பண்ணுவோம். வெங்காயத்துக்குள்ள கரெக்டாக போட போகிறோம். பாருங்க எப்படி மிஷினால் சீவினபடி எப்படி இருக்கான்னு சொல்லி. இது இந்த பேக்கெட்டில் விற்கிது, சலாட்டுக்கு போட்டு சாப்பிட்றது. அதை நாங்கள் இப்போ எடுத்து வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கரெக்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டுது. உப்பெல்லாம் போட்டபடியாக ஓகே, சூப்பராக இருக்கும். அடித்து வச்ச முட்டையை பாருங்க இதுக்குள்ளே எல்லாம் மிக்ஸ் விட்டு விடுவோம். கரெக்டு வெங்காயம் முட்டை எல்லாத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்க அந்த வர போல் வரணும், அது வரைக்கும் நாங்கள் இப்படியே வறுத்தெடுப்போம். சுண்டு வருது, வர போல் வந்துட்டு இனி இதை நாங்கள் வடிவாக கொத்தி விடுவோம். இது கொத்து புட்டான்னு சொல்லலாம், கொத்துறபடியாக கொத்து புட்டு எல்லாவும் புட்டு பிரட்டல் எல்லாவும் புட்டு பிரியாணின்னு சொல்லலாம். வித்தியாசமான முறையில் நாங்கள் செய்கிறோம். வேறு பாருங்க, இது வந்து புட்டு பிரியாணி, புட்டு பிரியாணி என்று சொல்லலாம். வெள்ளைக்காரர் புட்டு பிரியாணி என்று கொடுத்தா சாப்பிடலாம். என்னோட வேலை செய்கிறாக்கள் இதுக்கு என்னன்னு கேட்டால் நாங்கள் புட்டு பிரியாணி என்று சொல்லித்தான் கொடுத்தேன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டதை, அதால் நான் புட்டு பிரியாணி என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இது புட்டு கொத்தாயம் இருக்கலாம், புட்டு பிரட்டாயம் இருக்கலாம், அதாவது புட்டு பிரியாணியாகவும் இருக்கலாம். இதில் நாங்கள் அந்த இறைச்சியல் எல்லாம் போட்டு பிரட்டி போட்டு கொடுக்குறபடியா புட்டு பிரியாணின்னு சொல்லி வெள்ளாரை போடுறோம். நாங்கள் போட்டிருக்கிறோம். பாருங்க எப்படின்னு சொல்லி பச்சை இதான்னு சொல்லி வெள்ளாரையிலையும் போடலாம். பிரியாணி இப்படித்தான் வரும், பச்சை சிவப்பு மஞ்சள் இதாங்க. இப்போ பாருங்க, இப்போ உருளைக்கிழங்கு பொரியலும் நாங்கள் பொரித்து வச்சு அதையும் போட்டிருக்கோம். கோழிக்கறி எல்லா வாட்டுறச்சி கறி மாட்டுறச்சி கறியும் போட்டு சமைக்கலாம். என்னோட வேலை செய்கிற வெள்ளைக்காரருக்கு இது புட்டு பிரியாணி வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம், அவங்க சாப்பிட்டுருக்குறாங்க. நல்ல டேஸ்ட்டுன்னு சொல்லி தான். அதே போல் நாங்கள் இதை இப்போ இதாங்க இந்த வெள்ளரை வந்து இந்த சூட்டோடைய சரியாக வந்துடும். வெள்ளரையெல்லாம் எப்படியும் வெள்ளரை செய்து சாப்பிடலாம், சம்பளம் சாப்பிடலாம், எப்படியும் சாப்பிடலாம். ஆனபடியே இது எப்படி போட்டிங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளும் சாப்பிடணும். இப்போ இதோட மிக்ஸ் பண்ணி நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு வடிவாக பிரட்டி விட சரி. இந்த சூட்டிலேயே எல்லாம் மிதண்டு வரும். எங்களுடைய புட்டு பிரியாணி ரெடி. புட்டு பிரியாணியோட சோயா வடைக்கறியும் எல்லாம் சமைச்சிட்டோம். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் புட்டு பிரியாணி செய்துட்டோம். 4 பக்கம் வடைக்கறியை வச்சிருக்கிறோம். அதோட நடுவில் நாங்கள் உருளைக்கிழங்கு பொரியலையும் வச்சுக்கணும். இப்படித்தான் நாங்கள் செய்து கொடுக்குறோம். பாருங்க, இப்போ இதை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். அப்படின்னு கத்தி வரண்டு வச்சுக்க நான் கொஞ்சத்தை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், டேஸ்ட் எப்படின்னு பார்த்து சொல்கிறேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Please like, comment, share and subscribe.